60 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு. அது எதிர்பார்த்து வரக்கூடாது. நம்ம கோயிலுக்கு வரோம். எனக்கு நல்லா மேல மேல வச்சிருக்கேன். அவ்வளோதான். எனக்கு இது குடு, அது குடுன்னு அம்மாகிட்ட கேட்கக்கூடாது. நம்ம அம்மாவுக்கு சந்தோஷமா செய்யணும். நம்ம அம்மா நமக்கு செய்வாங்க. எனக்கு இது வேணா தான் நடக்கணும்னு கேட்கக்கூடாது. நம்ம கடமையை நம்ம செய்து, அவ கடமையை அவ செய்வா. அவ்வளோதான். 60 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. வந்த முதல் நாள் இந்த கோயிலுக்கு வந்தது ஞாபகம் இருக்கா? என்ன வயசு அப்போ உங்களுக்கு? இப்போ நான் 18 வயசுலேருந்து வரேன். மருவத்தூர் 18 வயசுலேருந்து, அவர் அடிகளாரே 22 வயசுலேருந்து போகிறேன். கஷ்டம் எல்லாம் அவமானம் எல்லாம் தாங்கிட்டு தான் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறேன். அதெல்லாம் சோதிக்குவாங்க. இல்லாத வாழ்க்கை வராது. எல்லா துறையிலையும் இருக்கும். நான் இந்த துறை இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லாம் சோதிச்சுட்டு தான் அம்மா அருள் நமக்கு கொடுப்பா. ஆமா, கண்டிப்பா. திருவேற்காடு அம்மன்னா அதை தாண்டி சும்மாவா? வரணும். அதை தாண்டி வர தெய்வத்துக்கிட்ட வரணும். வேற ஒன்றும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது. அந்த மன திடம் வேணும்னு அம்மா கிட்ட வரும். அம்மா சோதனை செய்து போதனை தருபவள் கருமாரி. சோதனை செய்கிறான்னு நம்ம பார்க்கக்கூடாது. அது நமக்கு ஒரு போதனை. அம்மா 60 ஆண்டு காலமாக நம்மளோட அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலுக்கு வராங்க. அவங்க வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்தவங்க. ஆனாலும் விடாப்பிடியாக நான் கருமாரியம்மனோட பாதத்தை தான் பிடிப்பேன், எனக்கு அவள் எல்லாமே நல்லது தான் செய்வா அப்படின்னு அவங்க வராங்க. அது மாதிரி தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வைக்கணும்.